மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இங்க அவையில கடுகாஜி உங்க ரிப்போர்ட் கார்டுல யாரும் கைய வைக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நீங்க 100 வருஷம் வாழணும், நீங்க நூற்றாண்டுகள் நீடிச்சு வாழணும். எங்களோட நல்வாழ்த்துக்கள் உங்களோட இருக்கு. மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இங்க விலைவாசி ஏற்றம் பத்தி கூட அவையில பேசப்பட்டுச்சு. யதார்த்த நிலைக்கு முற்றிலும் மாறான வகையில, உண்மைக்கு சுத்தமா தொடர்பே இல்லாம அவங்க எல்லாருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புறேன். நம்ம தேசத்துல 2 பாடல்கள் ரொம்ப பிரசித்தமா இருந்துச்சு சினிமாவில். அதுல ஒண்ணு பாக்கி குச் பச்சாத்தோ மெஹங்காயி மார்கை, இப்படி ஒரு பாடல். ரெண்டாவது ஒரு பாடல் விலைவாசி ஏற்றம் பத்தி பேசின பிரபலமான பாடல், மெஹங்காயி டாயன் காயே ஜாத் ஹை, மெஹங்காயி டாயன் காயே ஜாத் ஹை. இப்ப இந்த 2 பாடல்களுமே யாரோட ஆட்சியில் வெளிவந்துச்சு? மொத பாடல் திருமதி இந்திரா காந்தி பிரதமரா இருந்தப்ப பிரபலமாச்சு. அப்ப பணவீக்கம் 20% விட அதிகமா இருந்துச்சு. அதே போல 2வது பாடல் ரிமோட் கண்ட்ரோல்ல இயங்குற அரசு இருந்தப்ப வந்துச்சு. மேலும் 10%க்கும் மேலா பணவீக்கம் இருந்துச்சு. இது நேத்து எழுதப்பட்ட பாடல்கள் இல்லை. இவை எப்ப பிரபலமாச்சுன்னா விலைவாசி ஏற்றத்துக்கும் உங்களுக்கும் தொப்புள் கொடி உறவு இருந்தப்ப ஆச்சு. இந்த தேசத்துல எப்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சோ விலைவாசி எப்பவுமே உயர்ந்திருக்கு. இந்திராஜி இருந்தப்ப பணவீக்கம் 30%க்கும் அதிகமா ஏறி இருந்துச்சு. இந்த நிலைக்கு காரணகர்த்தாக்களே நீங்க தான். இப்ப நீங்க 47ல இருந்து நேத்து தொடங்க ஆரம்பிச்சீங்க. நான் எல்லாத்தையும் திறக்க ஆரம்பிச்சேன்னா உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும்ல. அந்த வகையில கடந்த 4.5 ஆண்டுகள்ல விலைவாசி ஏற்ற அளவு மொத்தம் 55 மாதங்கள்ல தேவை உணர்வோட செயல்படும் அரசாங்கம் 4% தாண்டாம பார்த்துக்குச்சு. மத்திய தட்டு மக்களுக்காக ஏராளமான வகையில் உதவிகள் செய்யற பணிய எங்க அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. ஏன்னா தேசத்துல எந்த வகையில பொருளாதார நடைமுறைகள் ஏற்பட்டிருக்கோ அதற்கேற்ப மத்திய தட்டோட எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அதிகரிக்கிறது இயல்பானதுதான். நான் முழுமையா நம்புறேன். அவங்க எந்த ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க. இதை தேசம் 55 மாதங்களா அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புது புது எதிர்பார்ப்புகள், புது புது ஆசைகள், புது புது ஆர்வங்கள், இவைதான் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய அடையாளம். இதை தேசத்துல பார்க்க முடியுது. சிலருக்கு ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இவை பெரிய சுமைகளா தோணுது. நான் இதை கௌரவமா பார்க்கிறேன். இவைதான் ஓட நமக்கு சக்தி அளிக்குது, புதுசா செய்ய உத்வேகத்தை அளிக்குது.